விக்னேஷ் ஆட்டோ ஒர்க் ஷாப் சின்னம்லூர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்டோவுக்கு வந்து சஸ்பென்ஷன் சிஸ்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டி ஷோரூம்லேருந்து 2006 இடத்துக்கு வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிரூஸ் கம்பெனியில் வந்து புது வண்டி எடுத்து வந்துருக்காங்க. அவன் நண்பர் இப்போ வந்து மெக்கானிக் அண்ணே இந்த ஸ்பிரிங்கி மாற்றதை பற்றி வீடியோவில் ஃபுல் வீடியோ போட்டு காமிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோவை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து வீல் அவுத்து ஓரத்தில் வச்சுட்டு 16-17 போல்ட்டு சாக்கப்ஸரை அவுத்து விட்டு இது கம்பெனியில் ஷோரூமில் வர்றப்போ வந்து இந்த ரப்பருக்கே வரும், இந்த மவுனி ரப்பரு. இதை அவுத்து போட்டுட்டு இப்போ வந்து அந்த ரப்பருக்கு பதிலாக வந்து சஸ்பென்ஷன் ஸ்பிரிங் மாட்ட போகிறோம். அதுக்கு வந்து மேலேயே அடி பக்கத்துலேயே 2 ரப்பரை வந்து சாய்ந்து வந்து மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு இந்த ஸ்பிரிங்கை வந்து இப்போ வந்து சாக்கியை போட்டு மாட்ட போகிறாங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் வந்து டைட்டு பத்தலை, சாக்கப்ஸரோட டைட்டு அதை போட்டுறதுக்காண்டி ஒரு கிளாமு செட்டை வந்து போட்டு டைட் வச்சுக்கிருக்காங்க. இப்போ அதை போட்டு டைட் வச்சோம்னாத்தே கொஞ்சம் வந்து டைட்டு கூடும், சஸ்பென்ஷன் ஆகும். வீல் மேடு பள்ளத்தில் வேகத்திரையில் விழுகிறப்பெல்லாம் கொஞ்சமாச்சு சஸ்பென்ஷன் ஆகிறப்போ உள்ளே வந்து அதிர்வு இருக்காது. அதனாலவே இந்த ஸ்பிரிங்கை வந்து மாட்டிக்கிருக்காங்க மெக்கானிக்கன். இந்த ஸ்பிரிங்கை வந்து ஒரு வண்டிக்கு ஒரு அளவு வரும். அந்த அளவை கணக்கு பற்றிக்கே நம்ம சஸ்பென்ஷனை வந்து மாற்றணும். அப்படி நம்ம மாட்டாமல் அளவு ஏனாதானு சொல்லி வச்சோம்னா தம்முன்னு சத்தங்களுக்கு வேகத்தில் ஆள் நிறைய ஏற்றி போனோம்னா வேலை செய்யாது சரியானது. இப்போ வந்து இந்த வண்டியில் இருக்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு போடுற ரேடியல் டயர், டியூப்லெஸ் டயரு. அதை மெக்கானிக் என்ன தொடச்சி பார்த்துக்கிருக்காரு. நானோ காருக்கு வர டயரு, டிஸ்கு எல்லாமே வந்து கிரூஸ் கம்பெனியில் இப்படி போட்டுருக்காங்க. ஸ்பிரிங்கை மாட்டி முடிச்சுட்டு 19 நம்பர் நட்டை வந்து மெக்கானிக் என்ன டைட் வச்சுக்கிருக்காங்க. 3 நட்டை வந்து கையில் அளவு டைட்டு வச்சுட்டு சுற்றி பார்க்குறாங்க. இப்போ இறக்கி விட்டு காயின் பாரு எப்படி சஸ்பென்ஷன் வேலை செய்து பாருங்க. அடுத்த பக்கத்தை வந்து ரைட் சைடு வீலுக்கு வந்து மாட்டிக்கிருக்காங்க. லெஃப்ட்டில் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு வீலுக்கு வந்து மாட்டிக்கிருக்காங்க மெக்கானிக்கன். அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பிரிங்கை வந்து நம்ம அளவு பார்த்து மாட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன அளவு வந்து மாறி இருக்கு. இந்த பக்கத்தையும் இப்போ வந்து மாட்டி முடிச்சுட்டாங்க. ரைட் சைடு வீலி மாட்டி முடிச்சுட்டு அதே மாதிரி கிளாம்பு எல்லாம் போட்டு போல்ட்லாம் போட்டு டைட் வச்சுக்கிருக்காங்க. கிளாம்பு 16-17 போல்ட்டு நட்டு வாசர்லாம் போட்டு டைட் வச்சுட்டாங்க. ஸ்பிரிங்கை மாட்டி முடிச்சிட்டு டயர்லாம் மாட்டி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து நட்டை டைட்டு வச்சுட்டு வண்டியை மெக்கானிக் என்ன இறக்கி சஸ்பென்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு காயின் பாருவங்களுக்கு. வீல் நட்டை வந்து 3 சம்மமாக ஒரே அளவுக்கு கையில் டைட்டு வச்சுட்டாரு. டைட்டு வச்சுட்டு இறக்கி விட்டு ஃபுல் டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வைக்காமட்டோம்னா வீல் நட்டு லூஸ் ஆகிடும். இறக்கி விட்டார் வண்டியை வளம் முடிஞ்சு ஆட்டி காமிக்காம பாருங்க சஸ்பென்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற விருங்கிகளை நீங்களும் வாங்கி உங்கள் புது வண்டிகளுக்கு மாட்டி எப்படி இருக்குன்ற அனுபவத்தை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.